வெல்கம் டு மை சேனல். இப்போ யாரை பற்றி பேச போகிறேன்னா, அதான் வலைதளத்தில் உட்காந்துட்டு அதாவது ஆபாச கெட்ட வார்த்தை பேசுகிறது பெருமையாக நினைக்கிறன்ட்டு ஒருத்தர் தான். அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம இளவரசர் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செல்வா விலாக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு யூடியூப் சேனலில் அவரை பற்றி வீடியோ போட்டிருந்தாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை பற்றி தகாத வார்த்தையில் கெட்ட வார்த்தையில் பேசினார். அதனால தான் வீடியோ போட்டேன். இப்போ வீடியோ கூடி டெலீட் பண்ணியிருப்பார். ஓகே, ஆனால் அவர் பேசுகிறது நான் இந்த ஒருத்தர் அன்டைமில் உட்காந்துட்டு அப்படி தகாத வார்த்தையில் பேசும்போது கண்டிப்பாக மறுபடியும் கொடுப்போங்க, மறுபடியும் கண்டிப்பாக கொடுக்கலாம். இவரோட உண்மையான முகம் இது தாங்க. அதாவது யாருமே இவரை எதிர்த்து பேசக்கூடாது. இவர் வலைதளத்தில் உட்காந்துட்டு ஃபேமிலி காட்டிட்டு குழந்தையை காட்டிட்டு வீடியோ போடுவார், வருமானம் பார்ப்பார். யாராச்சும் பேசினா நான் தான் யூடியூப் சொல்லி கொடுத்தேன், நான் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், இவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், அப்படி இப்படியும் பாரு. இன்றைக்கி யூடியூப் யார் வேணால் நடத்தலாம். தன்னம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக டெவலப் ஆகலாம். அது விடாமுயற்சி விஸ்வரூபம் வெற்றிங்கிறது ஒரு பழமொழியே இருக்குது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இவர் ஃபேமிலி காட்டி குழந்தையை காட்டிட்டு ஒரே வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு வீடியோ போட்டு வருமானம் பார்த்துருக்கிறாரு. லட்சம் +, 1 lakh + தான் இவரோட வருமானமே. அப்புறம் அன்றைக்கி அன்டைமில் உட்காந்துட்டு அப்படியே ஒரு கெட்ட வார்த்தை. இவரோட கெட்ட வார்த்தையெல்லாம் பெண்கள் கேட்டுட்டு இவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அது நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. மொத்தத்தில் வலைதளம் எந்த மாதிரி ஆளுக்கு சப்போர்ட்னா, இந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் வலைதளம் சப்போர்ட்டாக இருக்குது. நல்லா பாசிட்டிவாக பேசுகிறவனுக்கு ஒன்றுமே இல்லை. திருப்பி இவர் சொல்கிறேன்னா, அன்றைக்கி லைவில் அவ்வளோ ஒரு கெட்ட வார்த்தைங்க. எத்தனை கெட்ட வார்த்தை பேசுங்க, எத்தனை பேர்த்த மிரட்டுறாருங்க. அதாவது இவர் நினச்சிட்டாரு, ஒருத்தர் மிரட்டினா அடிச்சிருவேன், நெஞ்சொல்லும் அடிச்சிருவா அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் பயந்துக்குவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி வலைதளத்தில் எல்லாருமே பார்த்துட்டுருக்குறாங்க. ஆண்கள் பார்க்குறாங்க, பெண்கள் பார்க்குறாங்க. அதாவது இவருக்கெல்லாம் உழைச்சி முன்னேறிந்தால் அந்த அருமை தெரியும். உழைப்புங்கிறதுக்கு 1% அர்த்தம் தெரியாத பர்சன்ட்டாக இவர். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 மாதம் நல்லா இருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் கெட்ட வார்த்தை தான். இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசிக்கிறாங்க. இது இவங்க தங்கையும் பார்க்கலாம், இவங்க மாமியார் பார்க்கலாம், இவங்க வைஃபும் பார்க்கலாம். வைஃபு கண்டிப்பாக 1% ஒன்றும் கூடி சொல்ல மாட்டாங்க. அவங்க முழுக்க சப்போர்ட் தான். இவ்வளோ கெட்ட வார்த்தை நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தர் கெட்ட வார்த்தை பேசி இன்னொருத்தர் திட்டினாலே அவ்வளோ ஒரு கோபம் வருங்க. இப்போ அவ்வளோ கெட்ட வார்த்தை பேச மது பாட்டில் கையில் காட்டுறாரு. குழந்தையிலேருந்து ஆண்கள் பெண்கள் எத்தனை பேர் சேனல் பார்த்துட்டுருக்குறாங்க. அதாவது அந்த மது பாட்டில் காட்டுறாரு, சிகரெட் பற்ற வைக்கிறது. இது என்ன சினிமா கிடையாதுங்க. ஒரு வலைதளத்தில் உட்காந்துட்டு லைவ் வீடியோ போட்டுக்கிறாங்க. 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் பக்கம் இருக்கிறாங்க. இன்னொரு சேனல் 3 லட்சமாக சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. இது சிகரெட் அடிக்கிறது சிகரெட் அடிச்சுட்டு என்னங்கிறாரு, பிடிச்சவங்க பாருங்கள். சிகரெட் அடிக்கிறது யாருக்கு பிடிக்கும்? புகை ஒரு சினிமாலேயே நோ ஸ்மோக்கிங் கேன்சர் தான் டைட்டிலில் விளம்பரம் போடுது. ஆனால் இவர் சிகரெட் அடிச்சுட்டு பெருமையாக நினைக்கிறாரு. அப்புறம் மது பாட்டில் காட்டுறாரு, அப்புறம் கெட்ட வார்த்தையில் பேசுகிறாரு. இவங்களுக்கு ஆண்கள் பெண்கள் சப்போர்ட்டு எதை நோக்கி போயிட்டுக்குன்னு பாருங்கள். அப்போ வலைதளம் இந்த மாதிரி ஆளுகளுக்கு கையில் தான் இருக்குது, இந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் சப்போர்ட்டு. ஆனால் இவர் அடுத்த நாள் ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே ஃபேமிலி காட்டிட்டு அப்படி பேசுவார். ஆனால் இவரோட போலியான முகம், உண்மையான முகம் இதுதான். நான் திருப்பி ஏன் சொல்கிறேன்னா, நம்மளை பற்றி இவர் பேசிட்டு அதை பற்றி டோன்ட் கேர், கவலையே இல்லை. ஆனால் இவர் லைவ் வீடியோவில் உட்காந்து அத்தனை கெட்ட வார்த்தை பேசுவார். யார் எதுவும் பேச மாட்டாங்கன்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த செல்வா டாக் அவரை பற்றி பேசினால்தான் ஒரு வீடியோ போட்டிருப்பார். ஆனால் மொத்தத்தில் எதுக்கு இவருக்கு இவ்வளோ சப்போர்ட்னு எனக்கு தெரியல. இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறதுக்கு சப்போர்ட்னா கண்டிப்பாக யோசிக்க வேண்டியது வரும். அப்புறம் நாம் பேசும்போது மட்டும் கொந்தளிச்சுட்டு வருவாங்க. அதாவது உழைச்சி முன்னேறிந்தால் தெரியாது, உழைக்காமல் வர வருமானத்துக்கு என்றைக்கும் நிலையாக இருக்காது. கண்டிப்பாக இந்த வருமானம் நிலையாக இருக்காது.